என்ன சார் இவ்வளவு பட்டாசு வாங்கியிருக்கீங்க? தலை தீபாவளியா? தல தீபாவளியா? அதையப்பா ஞாபகப்படுத்தின? எல்லா வருஷமும் தல தீபாவளியாவே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க வருஷம் வருஷம் கல்யாணம் பண்ணணுமே சார். ஒரு வாட்டியாச்சும் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிருக்கியா? எங்க சார் எங்க அண்ணன் கிட்ட கேட்டா பண்ணி வைக்க மாட்டேங்கிறான். பாரு அவருக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்ல. ஏய் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீ அவனை போய் டார்ச்சர் பண்ணணுமா? பேசாம இருடி. சார் இவ்வளவு ஹாப்பியா பட்டாசு வாங்க வந்துட்டு ஏன் சார் நீங்க சோகமா இருக்கீங்க? போன வருஷம் இன்னாரெல்லாம் என்ன தாங்குன்னு தாங்குனாங்கப்பா. அப்ப இப்போ நான் அவங்கள தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கேன்ப்பா. ஏன் சார் வீட்டோட மாப்பிளைய போயிட்டீங்களா? அவங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வந்துட்டாங்கப்பா. சார் உங்க பில்லு. இல்ல ஆட அலங்காரம் பண்றது அது வெட்டுறதுக்குன்னு தெரியாம போச்சுப்பா. என் மாமனா இருக்கான்ல, அவனுக்கு இந்த தரையில வெடிக்கிற வெடிலாம் வேணாமா, தலை மேல போய் வெடிக்கிற வெடிதான் வேணுமா. ஹாப்பி தீபாவளிமா. சார் இவ்வளவு நாள் எனக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமனு யோசனை இருந்துச்சு. ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கல்யாணமே பண்ண வேணாம்னு தோணுது சார். தம்பி கப்பல்ல போகணும்னு ஆசைப்பட்டா கப்பல்ல போகணும். அதுக்காக கப்பலையே வாங்கணும்னு நினைச்சேன்னு வையேன், அப்புறம் நம்ம அந்த கப்பலோட சேர்த்து மூழ்கி போயிருவோம்ப்பா. நீச்சல் தெரிஞ்சவன் பொழைச்சுப்பான், நீச்சல் தெரியாதவன் மூச்சடைச்சு செத்து போயிடுவான். ஆனா தெரிஞ்சும் தெரியாமலும் அறப்படலாம் இருக்கான் பத்தியா, அவன் வாழவும் முடியாம சாகவும் முடியாம கடைசி வரைக்கும் தத்தளிச்சுக்கிட்டே இருப்பான்ப்பா. உடனுக்கு புரியல நினைக்கிறேன், கொஞ்சம் புரிய வைப்பா. அப்பாவி பிள்ளைங்க. டேய் அண்ணா, அந்த ஆள் உனக்கு கல்யாணம் பண்ணுங்கறானா பண்ண வேணாங்கறானா? தெரியலடி, பாவம் மனுஷன் கல்யாணம் ஆகி கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு போல. சரி அதை விட கடைக்கு வந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எவ்வளவு பில்லு வந்துச்சு? 8500 அவ்வளவு வந்துருச்சா? சரி கேஷா ஜிபேவா? அந்த ஆள் எதுமே பண்ணலையே. எதுவுமே பண்ணலையா? அந்த ஆள் பாட்டு பேசிட்டு போயிட்டானே. ஏய் காசு வாங்கடி நீ, உன்னெல்லாம் வச்சுட்டு. யோ நில்லியா, யோ காசு கொடுத்துட்டு போயா.